மலைகள்லாம் இது எல்லாமே பார்ட் ஆஃப் ஜவாத் ஹில்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிறோம். ஒரு சூப்பரான ஸ்மெல்லு வருதுங்க. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வைசரை எடுத்துகிட்டு நின்று அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஸ்மெல்லாம் காடோட ஸ்மெல் ஒரு மாதிரி செம்ம ஸ்மெல்லு வருது. அது என்ன செடின்னு தெரியல, இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்க. தூக்கணும் இது, அதான் விஷயம். ஈஸி தான் வச்சுக்கோங்க. இது கூட பண்ணலனா எப்படி? வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி சண்டே, நல்ல மட்டன் குழம்பு சாப்பிட்டு ரைடு கிளம்பியாச்சு. வீட்டு பக்கத்துலேயே ஒரு 45 மினிட்ஸில் சூப்பரான ஒரு ட்ரையல் ரைடிங் கண்டுபிடிச்சிருக்கேன். ட்ரையல் ரைடிங் பிளேஸு, அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ், இது ரெண்டுமே ஜவாத் ஹில்ஸில் இருக்குது. ஸோ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஜவாத் ஹில்ஸ்னு கூட சொல்லலாம். அங்கே தான் போயிட்டுருக்கேன். லெட்ஸ் கோ. ஒரு பைக்கர்ஸ் வந்தாங்க, நிற்க வச்சு எங்கே போகிறாங்கன்னு கேட்போம். சப்போஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா கூட வரோம், ரைட் பண்ணிட்டு போகலாம். ப்ரோ எங்கே போகிறீங்க? வேர் ஆர் யூ கோயிங்? தமிழ் தெரியுமா? தமிழ்நாடு, கர்நாடகா. கன்னடா, ஓகே. வேர் யூ கைஸ் கோயிங்? திருவண்ணாமலையா? ஓகே. Actually I'm heading to one waterfalls. One waterfalls. It is just like 30 minutes from here. You want to come? Or you're going to Tirunnamalai? So it, like this area here, right? This is Javad Hills. Have you heard? Javad Hills. It's a Eastern Ghats. This is the starting point of that Eastern Ghats. Okay. So there is waterfalls and then trail riding, and like mountain trail riding. So I'm heading there. I thought you guys going there. So that's why I thought. So you guys going to Tirunnamalai? Yeah. Okay. You have maps, right? Yeah. Oh, okay. Yeah, thanks. Safe ride. இந்த மலைகள்லாம் இது எல்லாமே பார்ட் ஆஃப் ஜவாத் ஹில்ஸ் தான். விஷயம் என்னென்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டு கிடையாது. அதனால் வந்து கொடைக்கானல் மாதிரி அந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு வந்து வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி டைமில், இந்த நவம்பர் டு ஜானில் வந்து சூப்பராக இருக்கும் வெதர். வேலூர் ஃபுல்லாகவே மிஸ்டியாக, இப்போவே தெரியும் உங்களுக்கு, லைட்டாக மிஸ்ட்டு தெரியும். ஸோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டுக்குன்னு வராதிங்க, 2-3 இடம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ரைடு வந்து அப்படியே இங்கே பார்த்துட்டு போனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கள் பக்கத்தில் அமிர்தி ஃபாரஸ்ட் கூட இருக்குது, அங்கே ஜூலாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே ஜமுனா மத்தூர் வரைக்கும் ஒரு ரூட் இருக்குது. அது மேபி நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் எல்லோரும் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்களா, லாங் வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு லாங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி க்ரியேட் பண்ணுறது, அது எஃபர்ட்டே இல்லாமல், ஆனால் நல்ல வியூஸ் வருது, நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. பட் அது எஃபர்ட்டே இல்லாமல் ஏதோ தானோ வீடியோ எடுத்து போட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 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 குட் ஃபீலிங் வர மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் நல்லா எஃபர்ட் எடுத்து எடிட் பண்ணி போட்டு அது வியூ போச்சுன்னா அது வேறு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஏன்னா ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரெயின் ராட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 20 வீடியோ பார்ப்பீங்க, 20 வீடியோவில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னு திருப்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது, இன்ஃபர்மேஷனே எடுத்துக்க மாட்டீங்க. இதே ஒரு லாங் வீடியோ வெயிட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க, அது மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ மைண்டில் ஸ்டோர் ஆகாத அந்த குட்டி குட்டி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரெயின் ராட் ஆகிடும். அதுதான் வந்து சீக்கிரம் அந்த டயர்ட் ஆகுறது, தலைவலிக்கிறது, மறதி வர்றது, எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த ஷார்ட்ஸ் ஃபார்மேட் கண்டென்ட்னால தான். ஆக்சுவலாக நான் ஷார்ட்ஸ்னால தான் எனக்கு வியூஸ் நல்லா வருது. பட் ஸ்டில் நான் அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கேன். சேவ் யுவர் பிரெயின் பை வாட்சிங் லாங் ஃபார்மேட் வீடியோஸ். அமிர்தி மெயின் ரோடு, சோழவரம். ஸோ இதுதான் அமிர்திக்கு போகிற மெயின் ரோடு. ஸோ சோழவரம் இந்த ஊர் பேர். இந்த ஊரில் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சண்டே தான், இதே சண்டே கரெக்டாக இருக்குல்ல, வாங்கின புதுசில் கரெக்டாக ரைடு வந்தோம், ட்ரைவ் வந்தோம் அமிர்தி போகலான்னு சொல்லிட்டு. அப்போ ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு நடு ரோட்டில் வண்டியை வச்சு ஒரு மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருந்தானுங்க. நான் என்ன பண்ணேன், ஹார்ன் அடிச்சதுக்கு வந்து நீ எப்படி ஹார்ன் அடிக்கலாம்னு சொல்லி சண்டை போட்டானுங்க. நான் அமைதியாக போயிட்டேன், கண்ட்ரோல் பண்ணிட்டு. என் தங்கச்சி வைஃப்லாம் இருந்தாங்க, என் தங்கச்சி வந்து உள்ள பின்னாடி இதை கத்திட்டா, ஏய் போடா அப்படின்ட்டு. உடனே அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிட்டானுங்க, சண்டைக்கு வர ஆரம்பிச்சானுங்க. அப்படியுமே நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன், வந்து முன்னாடி நிற்க வச்சுட்டு வண்டியை நிற்க வச்சுட்டு இறங்கி வந்து ட்ரை பண்ணானுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக ஆட்டோமேட்டிக்கில் டிரைவ், நான் மேனுவல் ஓட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி. ஸோ டிரைவில் இருந்து நியூட்ரல் போட மறந்துட்டேன். டிரைவ்லேயே விட்ட பாருங்க, அவன் வண்டி மேலே வண்டி கரெக்டாக ஏறிடுச்சு லைட்டாக, முன்னாடி அவன் காலையே லைட்டாக மாட்டிக்கிச்சு வீலில். அதுக்கப்புறம் அவன் டென்ஷனாகி கரெக்டாக ஒரு அடி அடித்தான், இடிக்கிறேன்னு நினச்சிட்டு. அப்போ ஒரு டென்ட் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த டென்ட்டு தான் ஞாபகம் வச்சுப்பேன். ரோட்டில் போகும்போது கொஞ்சம் சேஃபாக
சண்டை போடாமல், எஸ்பெஷலி கிராமத்தில் ஓட்டும் போது இந்த மாதிரி சண்டை போடாமல் பொறுமையாக ஓட்டணும். லோக்கல்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. ஏன்னா கேங் சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். எல்லாமே கார் வச்சுட்டு இருக்கிறவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிம்பமும் இருக்குது. காரை இடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. ஸோ அதனால் கிராமத்துலலாம் போனீங்கன்னா அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு அப்படியே போயிடுங்க. அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, கண்டுக்காமல் போயிடுங்க. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். அந்த இடத்துல ஈகோ வச்சுக்கூடாது. இதை வந்து நான் எனக்கே சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நானும் லைட்டாக ஈகோ பிடிச்சிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். எஸ், வி ஹவ் அரைவ்ட் டு த ஸ்பாட். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நான் நிறைய முறை சுற்றிருக்கேங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து லெஃப்ட் எடுத்து இப்படி ஒரு ரோடு போகுதுன்றது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அண்ட் இந்த ரோடு வந்து அவ்வளோ சூப்பரான ரோடு. இப்போது அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஆஃப் ரோடிங் ரோடு. மேபி அப்போ இமாலயன் வச்சுருந்தேன்னா கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிறோம். ஜவ்வாது மலை அடிவாரம். ஸோ இங்கே பார்க்குறீங்களா, ஆக்சுவலி இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ ரீசெண்டாக கட்டினது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ரிவர் பார்த்திங்கன்னா இந்த வழியில் ஒரு 10 முறை கிராஸ் ஆகும். 10 வாட்டர் கிராசிங் இருக்கும் முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் இந்த பக்கம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒரு சூப்பரான ஸ்மெல்லு வருதுங்க. அப்படியே ஒரு செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வைசரை எடுத்துகிட்டு நின்று அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்மெல்லாம் காடோட ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஒரு செம்ம ஸ்மெல்லு வருது. அது என்ன செடின்னு தெரியல. வாவ், ஒரு மாதிரி எனக்கு கூஸ் பம்ப்ஸே வருது. இவங்கெல்லாம் இங்கேயே வாழ்கிறவங்க. ஓ மை காட் காட், ரோடு பாருங்க, வேற மாறிங்க. பசங்கள்லாம் ஃபால்ஸ் தான் போயிட்டு வரானுங்க போல. ஆஃப்ரோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் we will reach waterfalls. வேறு மாதிரி. ஸோ அங்கே தான் பார்க்கிங். அப்படியே இறங்கி உள்ள ஃபால்ஸ்க்கு போனோம். 100 மீட்டர்ஸ் தான் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே. ஸோ இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட். நல்லா ஒரு மாதிரி ஹேஸியாக இருக்குது. நல்லா வெயில் அடிக்கணும்னு நினச்சேன். வீட்டில் வெயில் அடிச்சது, பட் இங்கே நல்லா ஹேஸியாக இருக்குது. நைஸ். ஸோ கீழே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பசங்க இருக்காங்க போல், பாட்டெல்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சண்டேயில் வந்தால் லைட்டாக இந்த மாதிரி தான் கூட்டம் இருக்கும். முடிஞ்சால் வீக் டேஸில் வர ட்ரை பண்ணுங்கள். நம்ம அப்படியே இப்போது மலைகளை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். லெட்ஸ் கோ. வரும்போது வாட்டர் ஃபால்ஸில் இறங்கிக்கலாம். பாய். சரி பாருங்க, இதுக்கப்புறம் ஃபுல்லாக செம்ம ஃபன் தான். ஸோ என்னோட பூட்டில் நார்மல் ஷூ மாதிரி பூட்டை லைட்டாக கொஞ்சம் அதை மேரின் பண்ணணும்னு நினைக்கிறேன். சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள். செம்மல்ல. I'm planning to do a camping here. நைட்டில் ஓவர் கேம்பிங் நடக்குதா பார்ப்போம். அப்பா நல்ல மலை ஏறி இருக்கும் போல், காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு.
ஆக்சுவலி கோப்ரோ வந்து நல்லா ஃப்ளாட்டன் அவுட் பண்ணிடும். இங்கே தான் இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இங்கே தான் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம வண்டியில் பண்ணது தான். கைஸ், ரீசெண்ட்லி ஐ காட் திஸ் இது ஹைட்ரேஷன் பேக் நம்ம ரைடா 2500 3000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஏன்னா வாட்டர் பாட்டில் எடுத்து அப்பப்போ குடிக்க மாட்டோம், மறந்துடுவோம். ஏன்னா அப்பப்போ ஞாபகம் இருக்கா, ஓகே தண்ணி குடிக்கணும்னு சொல்லி எடுத்து குடிப்போம். அதுவும் எனக்கு தண்ணி குடிக்கலாம் உடனே தலைவலி வந்துடும். ஸோ ஓகே, நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே போகலாம். மைலேஜ் 31 காட்டிட்டு இருந்துச்சு, அப்படியே கம்மியாகிட்டு வருது. ஆஃப் ரோடிங் பாருங்க. கோப்ரோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டன் அவுட் பண்ணிவிடும். அதோட செம்ம ஸ்டீப்பான ஆஃப் ரோடிங். வாவ், கிட்டே இருக்கேன். இங்கேருந்து அணைக்கட்டு வரைக்கும் ஜவ்வாது மலை மேலேயே அப்படியே இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்காக போகும். அணைக்கட்டுன்றது வந்து என் ஏரியா, எங்கள் ஊராட்சி தான் வரும். என் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸு. ஸோ இந்த மலை மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். ஸோ அந்த பக்கம் நான் போனது கிடையாது. இன்றைக்கி அப்படியே கேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலான்னு இருக்கேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக வரும். லாஸ்ட் டைம் இந்த வீட்டில் தான் தண்ணி வாங்கி குடித்தோம். எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க கிராமத்தில். அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும், அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல். மாடுலாம் மேய்ச்சிருப்பாங்க, அங்கங்கே மாடு மேய்ப்பாங்க. ஹார்ன்லாம் அடித்து மாடை அதுங்களை வெறுப்பேற்றக்கூடாது. சைலண்ட்டாக மூவ் ஆகிடணும். சாரிப்பா, வச்சுக்கோ. அங்கே பாருங்கள், வாவ். ஓய்யோ, கஷ்டமான லைன் எடுப்போமா? செம பண்ணு. ப்ராப்பர் ஜம்ப்பு. ஓ, இந்த இடத்துல 3rd person பெர்ஸ்பெக்டிவ் வீடியோ எடுத்தால் நல்லா இருக்குமே. அப்பா ஸ்டீப்பாக போயிட்டே இருக்கே. ஓட்டிகிட்டு இருந்தேன், கரெக்டாக நியூட்ரல் வந்துச்சு. பூட்டு தெரியாமல் பட்டு நியூட்ரலில் விழுந்துச்சு. பைக்கை நிற்க வச்சு லைட்டாக ஸ்லோவாக சாச்சிட்டேன். ஐ திங்க் ஒன்றும் ஆயிருக்காது. இப்போ தூக்கணும், இது அதான் விஷயம். ஈஸி தான் வச்சுக்கோங்க. இது கூட பண்ணலன்னா எப்படி? ஒரு லெவலுக்கு மேலே லீன் ஆங்கிள் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல பைக்கை. ஆல்வேஸ் சைட் ஸ்டாண்டை போட்டு தான் தூக்கணும். இப்படியே தள்ளுவோம். ஓகே, நிற்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே போட்டிருக்கவே தேவையில்லை. இங்கே பாருங்கள், நியூட்ரலில் வந்துச்சு. பூட் தெரியாமல் பட்டுச்சு. I need to be more careful about this. Let's go. இதே டயர்ட் ஆயிடுச்சுங்க.
ஏந்திரன்னா செம்ம கண்ட்ரோல் வருது. இறக்கிட்டேன். And it's easy for this bike to go away from this situation. See, bro can easily climb. Wow, look at the mountains. although வெயில் போலன்னு பொழக்காம சாந்தமாக இருக்காரு. டயர்டாக இருந்தனால நான் தெரியல, ப்ராப்பராக லைன் எடுக்க மாட்டேங்கிறேன். ஒரு வியூ பாயிண்ட் வரும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இங்கே தான் சொன்னேன், இங்கே ஒரு கோயில் இருக்குது, ஒரு நல்ல லுக் அவுட் ஏரியா. அது நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. நல்லா வேர்த்துடுச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆக்சுவலாக. மாடு டென்ஷன் ஆகிட்டு போகுது, பொறுமையாக போகும். I need to be careful about it. சவுண்ட் கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன், திருப்பி பண்ணேன். லெஃப்டா ரைட்டா? ரைட்டில் சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ப்ரோ அணைக்கட்டு எந்த பக்கம் போனால்? அணைக்கட்டு ஓகே, ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குமா ரோடு? போட்டாங்களா? ஓகே, உங்களுக்கு நல்லது தார் போட்டா. சரிப்பா, தேங்க்ஸ். அதே தான், தனியாக வந்தேன் இன்றைக்கி. அன்றைக்கி கொஞ்சம் சாயங்காலத்தில் வந்துட்டேன். சரி, இன்றைக்கி போய் அப்படியே அணைக்கட்டு பக்கம் போய் பார்ப்போம். சரி பார்ப்போம்.
அவர் இல்லை, இன்றைக்கி சென்னைக்கு போயிட்டுருக்காரு. இன்னொரு முறை வருவோம் 2 பேரும். இங்கே தான் மாறி ரைட்டில் போனோம். லெஃப்ட்டில் போனால் பீஞ்சமந்தை. நம்ம சும்மா ரைட்டில் போயிட்டு வரும் பண்ணுக்காக. அன்றைக்கி இது வரைக்கும் வந்தோம், இதுக்கு மேலே போகல. லெட்ஸ் see what is there. சாரி பட்டுக்குட்டி, போயிடுறேன். ஓ பயப்படாதீங்கடா. அண்ணன் ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ தான் மட்டன் கறி சாப்பிட்டு வந்தேன். இந்த பக்கம் என்ன, அந்த பக்கம் என்ன, பக்கம் போய் பார்ப்போம். வீடோ வழியெலாம் இருக்கு. கிராமம் வீடுங்க தான். இது அவள் தானாக்கா? இந்த பக்கம் முடியுதா கிராமம்? சரி. அந்த பக்கம் போதையாது அவ்வளோதானா? ஓகே. கைஸ், இங்கேருந்து நான் பீஞ்சமந்தை போயிட்டு அப்படியே அணைக்கட்டு போகலான்னு சொல்லி யோசித்தேன். பட் அதுக்குள்ளே முன்னாடி இன்னொரு வழி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இறங்கி எங்கே போகலான்னு சொல்லி போய் பார்க்கும்போது அது என்ன இன்னும் ஃபர்தராக காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். See you guys soon in the next video. Bye bye.